What is one misconceptions about being that, online sensation? Oh, everything is easy. Yeah. You're always like having a luxury life. This is one person who actually took my video and stitched it. My number got into some sexual group chats in Telegram with my pictures on it. Okay. I think especially in the Indian community, we should stop putting down others, talking bad. Try to get your own originality. அதுதான் நான் சொல்வேன். இப்போ நீங்க இமிட்டேட் பண்ண போறீங்களா? எனக்கு பிடிக்கலையா? பார்க்காதீங்க, ஃபாலோ பண்ணாதீங்க, ஷேர் பண்ணாதீங்க. பிடிச்சிருக்கா? Then carry on. There was this one time I had someone who imitated exactly, I would say, right from the way it looks, even it also had the shines behind. நான் வந்து மரம் கொத்தி பாட்காஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்லையா? எதுக்கு வெயிட் பண்றீங்க? இப்போ லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு இந்த பாட்காஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோஷியல் மீடியா வந்துங்க நிறைய பேருக்கு பாதகமாக அமையுது, ஆனால் ஒரு சிலருக்கு ரொம்ப சாதகமாகவும் அமையுது. அப்படி அந்த சோஷியல் மீடியா ஃபாலோவர்ஸை ஃபார்ச்சூன் ஆக்கின ஒரு பெண்மணியை தான் நம்ம ஸ்டுடியோவில் பார்க்க போகிறோம். அவங்க பேர் அனுஷா. ஹர் பிராண்ட், ஷீ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் அனாஷைன் அண்ட் அனாசா. இவங்களை வந்து எனக்கு அவங்க யங் ஏஜ்லேருந்து அவங்கள எனக்கு தெரியும். நான் அவங்க க்ரோத்தை வந்து கண்கூடாக பார்த்துக்கிட்டு ஒரு ஆச்சரியம் வியப்போடவும், அதே நேரத்தில் அவங்க வந்து நல்லா வரணுன்ற ஒரு சந்தோஷத்துலேயும் நிறைய அவங்கள நான் வந்து அவங்களுக்கே தெரியாமல் நான் வாழ்த்தியிருக்கேன் என் மனசுக்குள்ளே. அவங்களே இன்றைக்கி நான் ஸ்டூடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப ஒரு சந்தோஷப்படுறேன். நான் உங்கள் மரம் கொத்தி, வாருங்கள் மரங்களை தொலைக்கும் வரை பேசுவோம். ஹாய் அனுஷா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். Thank you for inviting me for this podcast. Oh, thank you so much for spending your time here. Anusha, you are somebody that I know for a very long time. I would say that உங்களோட யங் ஏஜ்லேருந்தே எனக்கு உங்களை தெரியும். நிறைய இடங்களில் வந்து உங்களோட வளர்ச்சியை நான் பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்படின்னு பார்க்கும்போது அந்த காலம் பார்த்தோமா, நம்ம சோஷியல் மீடியா அப்போ தான் வந்து பூமிங் ஆகிற காலம். How did you even made yourself to appear in social media that இந்த ஃபாலோவர்ஸை வந்து எனக்கு ஃபார்ச்சூன் ஆக்க முடியும்? அந்த நம்பிக்கையை எப்படி நீங்கள் மனசில் நீங்கள் முதல்ல வச்சிங்க? ஆக்சுவலி அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ஃபார்ச்சூன் ஆக்கணும்னு ஒரு இது இல்லை. ஜஸ்ட் தட் ஐ வாண்டட் டு டூ சம்திங் ஸோ பேட்லி. ஓகே. Because I was a housewife for 5 years, and I think that really drained me down, and I've got toddlers. My kids were toddlers at that point of time. So அது வந்து எப்படியாச்சும் வீட்டிலேருந்தே நம்ம சம்பாதிக்கணும், பிள்ளைங்க பார்த்துட்டு நம்ம வந்து we have to earn something, we cannot be just depending on husband. Because I used to be working in various industries, so being a housewife, I think it just kind of took a toll on me. Okay. So I just wanted to do something from home. I think that's when I thought, okay, why not we try something online. ஓகே. ஸோ ஏன்னா நிறைய பெண்கள் சொல்லுவாங்க இந்த மாதிரி, நான் வந்து என்னோட இளமை காலத்தில் வந்து கல்யாணத்துக்கு முன்னே நான் வந்து ஒர்க் பண்ணேன், இப்போ வந்து நான் ஒர்க் பண்ணலை. அந்த ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் வந்து அவங்களுக்கு ஒரு 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 என்ன சொல்கிறது, டெஸ்பரேட் சிச்சுவேஷனை உருவாக்கும். Of course, definitely. So no, that is also could be a one factor. Yes. And I think for me personally it was a pushing factor. Right. I think I've been the social thing. I think I started in 2017. Okay. Yeah. So almost about 12 years now. Yes. So and the time la vandu, how did you spare your time? இவ்வளோ நேரம் நான் சோஷியல் மீடியாவில் இருக்குவேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு ஸ்க்ரீன் டைம்னு இருக்குது, ஒரு பயம் இருக்குது, ஐயோ நான் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாதுன்னு. ஹவு டிட் யூ செட் யுவர் பவுண்ட்ரி? இவ்வளோ நேரம் தான் நான் சோஷியல் மீடியாவில் இருக்க போகிறேன். ஏன்னா அது வந்து ஒரு புது அனுபவம் இல்லையா? அந்த காலத்தில் எப்படி நீங்கள் வந்து டிட் யூ செட், ஓகே I'm going to be there for 1 hour. Okay? I'm going to come out. ஏன்னா அது ஆரம்ப காலத்தில் வந்து அது நம்ம வந்து ஒரு அடிக்ஷனாக ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? How did you manage that? I think எனக்கு வந்து I didn't set any boundary, to be honest, because I was a very newcomer. Okay. Actually எப்படி வீடியோ எடுக்கணும் எதுவுமே எனக்கு தெரியாது. Alright. So I just thought சரி, every day I'm actually as a person I'm a very consistent person. Whatever I do, I'll make sure I keep on doing. Right. So I think that's one good thing that
actually helped me to grow as And well. everyone should cultivate, I think. I think Yeah, definitely. Yeah. So that's one thing. I have a thing that I have to wake up in the morning. I need to do this. So if I don't do, எனக்கு வந்து மண்டை வந்து I'll right. feel very Stress you a lot. me out because I Right. didn't do what I planned. So that is how it eat me up. Okay. So I have this thing that every day I have to post something. Okay. I think that's when I started. But honestly, I'm telling, at the beginning it was haywire. Okay. Because my kids were very small. I don't think so. At the first beginning, I had a helper. So it's just me and my kids. All right. Okay. And one of my kids was going to kindergarten. So obviously Okay. you need to prepare Yeah, to your school. time, yes. And I've got two more, and my younger two are only 1 year apart. Okay, So right. I think they were like, I think my daughter was only 2 years old. So my son must have been 3. Yeah, so 3 and 2, can you imagine, right? Yeah. So I think I just The settled them. hectic time. Yeah, so I settled them, and then I tried to quickly do a short content. Okay. And I really didn't know, whether this content was going to reach people. No, all I knew is that enchuma பிள்ளைங்க செட்டில் பண்ணிட்டோமா ஜட்ஜ் செய்யணும். Okay. That's it. All right. So it's like there is no என்ன சொல்றது இப்படித்தான் பண்ணணும்னு இன்னைக்கு நமக்கு தெரியும். ஆமா. அன்னைக்கு வந்து யாருமே இல்ல. Yeah, because இன்னைக்கு பார்த்தோமா ஸோ இதுவே ஒரு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஆமா. சோஷியல் மீடியா எப்படி யூஸ் பண்றது, how do you make money because your era I think நீங்க வந்து அதெல்லாம் தெரியாத காலத்தில் தான் நீங்கள் அதை உள்ளுக்கு வந்தீங்க. ஸோ அதை வந்து எப்படி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை டெவலப் பண்ணீங்க? I would definitely say it's also a passion. So coming back to passion is what turned it into profit lah. Of course. Definitely. So it's something that I love doing what I do. So I think basically every day நான் வந்து ஷேர் பண்றது I'm actually sharing what I do generally. But I share what I like to do. So by doing that, I kind of realized that people are also attracted to the personality, what I'm sharing, my lifestyle. And I share a lot of me being a mom, also running a business. So I think a lot of women could actually relate. So I think that's when I knew, okay, I think I can, that's when you get ideas. You see, ideas start developing. You start being more creative. Because அது வந்து it will become your responsible also because உங்களை பார்க்குறவங்க வந்து of course they will write to you and they will tell you, hey, this is what I like. So you kind of get idea from there, and it's become a responsible to give better and better. Exactly. Right. And அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது how do you know that இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆரம்பிச்சேன்னா அது வந்து செல் பண்ண முடியும்னு? வாட் வாஸ் யுவர் ஸ்ட்ரகிள் வென் யூ டு செல் த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்? அது வந்து நானே சொல்ல, என்னோட கஸ்டமர்ஸே சொன்னாங்க, அக்கா இது வந்து ஏதாச்சும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க, we want to support you. We want to know what skincare you're using. I mean, what do you do, this and that. You have to start something on your, I mean, you have to sell something. So they were your idea. Yeah, they want to buy from me. I mean, mostly people were asking me about my skincare. Right. Because for me, I think I feel like we have to look beautiful no matter what our age is. So I always try to follow that. So I think that's what people actually want to know, like how do you go about it. So that's what gave me my idea first to start for Anasa, where I started Ana Shines. Okay, right. Yeah. So and start பண்ணும்போது what was your first do you still remember your first buyer? I don't remember my first buy because actually previously I'm from a previous brand. I used to sell someone's brand, so my Anasa was actually supported all of my customers from that brand. Okay, right. Yeah. So ஏன்னா இன்னைக்கு வந்து we have like a business owner and there's also the affiliates ன்னு நிறைய பேர் இருக்காங்க. Yes, definitely. And the affiliates எல்லாம் they are groomed by you. Yes, they are. I mean one way or other, I think they are addicted to your product, addicted to your content, as well as they know இப்படி பண்ணா அவங்க வந்து benefit ஆக முடியும்ட்டு. So you are also responsible that the number of people that affiliate under you. Yes, right? True enough. Yeah. So அவங்களுக்கு வந்து நீங்க எந்த மாதிரியான how எப்படி கேட்கலாம்னா எந்த அளவுக்கு உங்களோட பங்கு அவங்களோட வளர்ச்சியில?
Definitely. You are responsible towards them. I think definitely content மூலியமா தான், because for my content is where they are growing, they are earning. So that's why I put a lot of thought into my content, and it has to be not only sellable, but it has to actually reach out to people. Right. Yeah. நம்ம வந்து இந்த content creatingல வந்து நம்ம கத்துக்கிட்டது மட்டும் பத்தாது. You know, True enough, because from you to the screen and it's again you to the screen, you know. இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு ட்ரைனிங் போய் கற்றுக்கிட்டீங்க. நான் பார்த்தேன் சோஷியல் மீடியா வீடியோவில். தட்ஸ் அ ப்ராப்பர் ட்ரெய்னர் who trained you. Why do you think this kind of training is very important, and why did you attend, and what is that one thing that you brought back, or the many things you brought back from the training? Okay, I think it's very important for us to learn every day. Learning never stops, right? So I always want to make myself better, improve, because I always think that there's always something to improve. Yes. So that's why I attended the training to fine-tune. Okay. To fine-tune more on our content, you know, to make it more applicable to nowadays era. So I think I really benefit more, but it was more on the editing part. So previously when we take content, we just take and we post. So but nowadays we want to have more editing, effects and all that. So I think that one really helped me and taught me. So I can actually edit my own videos. Okay. Nowadays era pathina, people want more natural kind of content, not overacting madi. But honestly, நம்ம எவ்வளோ நேச்சுரலாக எடுத்தாலும் அது வந்து we still need to fine tune la, clarity இருக்கணும். அதில் வந்து you need to give certain background music. You still need to fine tune it so it can reach better. ஓகே, இப்போ எப்படி இந்த ஃபாலோவர்ஸை நீங்கள் வந்து ஃபார்ச்சூன் ஆக்குனீங்க? அதை சொன்னீங்க நீங்கள், எனக்கு ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரியாது இந்த ஃபாலோவர்ஸை வந்து ஐ கேன் மேக் இட் டு அவர் ஃபார்ச்சூன் அப்படின்னு எனக்கு தெரியாது. How did you manage to do that now? Like I said, turn passion into profit. So that's what I did. Because I love what I do, so I never stop. Okay. And I think one of the main reason is what you said earlier, when people come and give you back the feedback, you know, like, oh Akka, normally the feedback I get, Akka, thank you so much, I truly feel super confident now, my life has totally changed, my husband loves the way I look, you know, I feel now I'm much more feeling much more used in front of the camera. I'm not shy. I even got people telling me all the way they wear face masks, but now they don't wear face masks anymore. Okay. They love their body. So this kind of things really makes you happy. Like, you know, you're just not selling, but you are able to provide them to reach their dreams. Yeah. So that's what I love doing. Okay, so I think that's what turns it into profit as well, because I put a lot of passion into it. What is one misconceptions about being that, you know, online sensation? Oh, everything is easy. Yeah. You're always like having a luxury life, super glammed up. They don't have anything to do, you know. They just come up on the screen, they're always looking nice. But actually they don't realize there's so much effort behind it, sleepless nights, the days that we have cried, you know, strategies that we plan. A lot goes behind. Okay, right. But we never show it on screen. I mean, I'm one of the person, I never really show much on what I do behind, because I always feel that I want to empower people on the happy side. Happy side. Yeah. Okay, you choose a side. Yeah. So இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஓகே சோஷியல் மீடியாவில் வந்து நம்மளால் சாதிக்க முடியும். We can achieve what, you know, like what you say that I am showing a happy part of myself. So people are looking at that and said, okay, I want to be happy like her. I want to be dressed like her. Because you walk confident, you know. You always show that how confident you are. There's no bad days. There's always a good day kind of things, you know. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இப்போ நீங்கள் சொன்னீங்க அனுஷா இஸ் த சக்ஸஸ் ஒன், அனுஷா என்ன தொட்டாலும் ஓகே ஜலான் அப்படின்னுட்டு. ஆனால் லைக் யூ சே பிஹைண்ட் த சீன் நம்ம காட்ட மாட்டோம். தெர் இஸ் அ லாட் ஆஃப் பிளானிங் பிஹைண்ட் இட். Whatever. If let's say you're even launching one thing that you're going to launch, sometime அந்த behind the scene தான் தெரியும். அந்த actually நீங்க launch பண்ண நினைச்ச விஷயம் வேற, what happened is a different thing. Is that any things like that happen? No, so far whatever I've planned I managed to achieve, because I'm the kind that if I cannot because I'm the kind that whatever I plan I have to do it, otherwise it'll kill me. Okay, right. So I think that's how I stress my team as well.
I think it's very difficult. I can't change that part of myself. Okay, right. Yeah, but so far I've managed to do. But in terms of launching, of course, launching is one of the most tightest moment. Yeah, I would hardest say part as well. hardest part for the brand, where we have sleepless nights, deadlines to meet. Mm-hmm. A lot goes back. I mean, there's a lot of error because it's a teamwork. You see, it's just not me in the front. I've got a very good team, I would say. So. Of course, there's like front and back, a bit of quarrel and all that, but we always understand it's because we are meeting a deadline Right. and we have to proceed. Okay. Yeah. So I think that's some of the things maybe could have gone wrong, but eventually what we expect is actually launched. Yeah. So a lot of people also talk about the algorithm when comes. I mean, ஒரு commoner use பண்ற social media, they say, oh, I put a picture, I got only like what 10 likes, is enough. How much of harm he does for people like online sensation like because yours is like solely depend on it. I think algorithm plays quite a severe role, but of course, if the algorithm is not hitting correctly, I think at that point of time, whatever videos you do, it's not going to get the reach. So there's nothing you can do about it. You just have to keep doing. I mean, you can't take a pause because of that, because I think when the algorithm picks up, it'll pick up it again. So there's no pause that you can do. And being in business, only online, I'm sure that you do have like a dropship place, Yes, right? yes. So you have to depend on your team. Yeah. Right? Your team, எல்லாரும் ஒரே mindsetல இருக்கணும். How lucky are you with that kind of thing? I think my team has definitely evolved as well. I mean, from a very big team, now we are a small team, but I would say being a small team, we are more focused now. Right. Easier to manage. I would say I always have meeting regularly and weekly, sometimes even back to back, just so that we can be on the same page. Same page, same pace. And if something is not right, I will tell in front, so that there is no question asked after that, you know. That. So I think a strong team is very important for a brand to run successful. Yeah. As much as that we all know that we need a good team and all those things. In the social media, like from we can say, oh, 10 பேர்ல நாம ஒரு ஆளு. ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படி கிடையாது. ஆமா. It is like millionsல நாம ஒரு ஆளு. ஆமா. Right? How threatening is that for you? Because one part people say, oh, what is social media? It's like, no more social media. அப்படின்ற அந்த threatenக்கு how well prepared are you? Actually, for me, I don't feel very threatened, because I think social media, like you say, works positively or negatively, but because I know I have my own niche. I believe for my side, I show who I am, so I think I can pull that kind of crowd. So if we are going to be following a trend, definitely we will be sunk in. Yes. Yeah. So I think that's very important for you to know who your crowd is. Right. And to show yourself as it is, but not follow a trend. Okay, right. Because social media na paathukitingana, it is also a responsible way that we are forced to be in trend. Oh yeah. Follow the trend. You have to as well. Yeah. You follow the trend. And it doesn't work for everybody. It doesn't work for everybody, but I would say you can adapt a trend that suits you. Right. Not to say that, oh, நம்ம ட்ரெண்டே ஃபாலோ பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இல்லை. You can adapt it towards your personality. So of course I follow trend too, not to say I don't follow any trend. I do follow trend, be it product or our even personality. I mean, my own personal reels, I do follow trend, but I try to adapt what I feel is comfortable for you, and what I feel it suits my image or presentable to my brand. Right. இப்பெல்லாம் ஆடி பாடி பொருளை விற்கணும். And also we see people which is like really damaging that part of it, where they go beyond. Maybe they don't know when to stop. Yeah, this because they are kind of like addicted to it. They drown in it. They don't know, okay, I this doesn't suit me illame. So the beyond nalama pogumbodhu, it is also because for me, I feel you guys are represent us, represent the women community. So appadinu paakumbodhu, it damages the others as well.
So sometimes you feel, இந்த ட்ரெண்டில் இருக்குன்னு சொல்கிறதுக்காக இல்லை இந்த பிஸ்னஸை வந்து ஒரு பொருளை விற்கிறதுக்கு இவ்வளோ ஒரு ஆட்டம் சோஷியல் மீடியா தேவையா அப்படின்னு நான் நிறைய பார்த்துருக்கேன். அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களை பாதிக்கிறது உண்டு? Definitely la. When you're in social media, கண்டிப்பா bad comments இருக்கும். So what I do, I filter the feedbacks. Positive and I will accept it and I will probably try to improve. But if I feel it's very toxic, I will just ignore it. Because I actually take in those who want to support and grow me rather than those who want to pull me down. இப்போ நீங்களும் சோஷியல் மீடியா அஃப்கோர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு ஆள், ஐ மீன் தட் இஸ் யுவர் ஜாப் ரைட்? அதில் நீங்கள் பார்க்கும்போது என்னெல்லாம் தவிர்க்கலாம்னு நினைக்கிறீங்க? வாட் யூ திங்க் தட் ஷுட் பி எலிமினேட்டட் ஃப்ரம் personally, especially now, I think especially in the Indian community, we should stop putting down others, talking bad about people. I mean, if you want to do a business, you do it. You don't have to put down another business. Adu வந்து very bad. Not only bad, it's very like childrentanam. அதுதான் சொல்வாங்க. Why you need to pull down another one? I mean, உங்களுக்கு பிடிக்கலையா பார்க்காதீங்க, ஃபாலோ பண்ணாதீங்க, ஷேர் பண்ணாதீங்க. பிடிச்சிருக்கா, then carry on. And also like and it happens a lot in our community. And then இப்போ நீங்க ஒரு பொருள் விற்கிறீங்க and அதே மாதிரி மார்க்கெட்ல இன்னும் ஒரு 10 பேர் விற்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அதெல்லாம் வந்து ஒரு பாதிப்பான ஒரு விஷயங்கள் தான். ஆமா கண்டிப்பா. Because sometimes it confuses consumers. The consumer, it confuses them. Probably they've tried you once, like tried your brand, and then they are not sure. இதுதான் நான் வந்து கன்சியூம் பண்ணேன்னா இது வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது. So actually try to get your own originality. அதுதான் நான் சொல்வேன். இப்போ நீங்க இமிட்டேட் பண்ண போறீங்களா, try to do it in a way that it doesn't look too obvious. Like I mean, Anna Shines when first came up, we've got a lot of imitation, There was this one time I had someone who imitated exactly, I would say, right from the way it looks, even it also had the shines behind, but not the Anna in the front. From the tagline, look good, feel good. No, that time wasn't look good, feel good. I think it was beauty from within. I think that was one of the earliest tagline. She even had that, like even the sachet, everything was so similar. And then people were like confused, like, is this Anasa's brand or which brand? And they were telling, this is the Anna Shines. They called that brand as Anna Shines. You see, that is not very nice. So it's கஸ்டமரை வந்து வாங்குறவங்களை வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆன. ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து மார்க்கெட்ல பார்த்தோமா நிறைய பொருட்கள் வந்து ஒரே மாதிரியான பொருட்கள். இப்போ டீடாக்ஸ்னு எடுத்துட்டு வேரியஸ் ஆஃப் டீடாக்ஸ் 10 100 இருக்குது. 100 ஏன்னா அவ்வளோ இருக்கு. பிகாஸ் இப்போ OEMல நம்ம பார்க்கனா 2000 ரெசிபிஸ் இருக்குன்னா மார்க்கெட்ல ஆல்ரெடி 1000 ரெசிபிஸ் இஸ் ஆல்ரெடி அவுட் ரெடி. ஸோ அந்த சிமிலாரிட்டி எல்லார்கிட்டயும் இருக்கு. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமான நிலை தான் உங்களுக்கு. But personally, I feel like everyone should come up with a uniqueness in their product. Don't exactly go for the same thing because you cannot stand out. That's when you will drown. And also இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா from your I mean I would say that அந்த காலத்தில் வந்து நீங்கள் ஆரம்பித்த டைமில் வந்து நீங்கள் ஒண்டி தான் கண்டென்ட் எல்லாம் க்ரியேட் பண்ணுவீங்க. இப்போ வந்து ஃபேமிலியோட எல்லாரும் சேர்ந்து பண்ணுறீங்க. அந்த ஃபேமிலியோட செய்கிற வீடியோக்கு வந்து what kind of a critic that you face? So far, is it healthy? I think like those days I used to just take a camera, just stand still and take, right? But now come up with storyline, I come up with ideas, I think bringing in my family actually, especially your mom, she's very cute. She's very cute. I think I've not received any critics. I've seen that people actually love seeing other people with me. Okay, right. So it's like a fresh change as well. So just to keep like you said, to keep the to keep the content being more lively. And also change. The limitation of it, the limitation. Because there was once before I had a podcast level, I spoke to a lawyer saying that because in the social media எதை காட்டணும் எதை காட்டக்கூடாதுன்னு ஒரு லிமிட்டேஷன் கிடையாது. Especially like our kids.
our kids are they are own individual, that we do not have a right to expose them. So he said like a child and all those things, we are exposing them without their permission. So it's not right. And also because அந்த மாதிரி வந்து அந்த கிட்ஸுங்க வந்து இப்போ சொந்தமாக பழகிட்டாங்கன்னா they can do on their own later. So it's very important, like you said, that I filter my content what I want to do. Yes. It is to suit my personality. It's, it is value for me, and then it's valid for others. அது மாதிரி பண்ணும்போது, so at least they know this is what they can show. Otherwise they will show everything and anything. True enough. And also I'm coming back to your question. I've got 3 kids, right? So not all 3 kids like to be in front of camera. Right. So my eldest, he doesn't like to be in front of camera. So I don't actually, if you realize, I don't show him much. Yeah. My second, he has got a mood. So I don't force. And my youngest, my daughter, she loves to be in the camera. Right. She wants to do with me. She is your replica. I can see it. So because she likes, I get her involved. So like what you say is actually very true. We should not force the kids. Right. It's upon their will. If they want to do it, then they will engaging. Because we also see a lot of kids these days are making statements, Yeah. And I think if I'm not wrong, that there's one girl, school girls, which is like, expose her body in front of a camera, and she starts selling it on WhatsApp or something like that. So இதெல்லாம் எப்படி வருதுன்னா, they are learning it from us. They're learning it, the usage of like social media. அதனால தான் like, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், சில பேருக்கு வந்து பாதகமாகவும் சில பேருக்கு சாதகமாகவும். Not everybody social media is சாதகம். Like, அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கணும், நம்ம அதை ரைட்ஃபுல்லாக யூஸ் பண்ண. உங்களோட நீச் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுட்டு அப்புறமா உங்களோட லிமிட், டெஃபினெட்லி we need a limit. எல்லாத்தையும் நம்ம காட்ட முடியாது சோஷியல் மீடியால. ரைட். நீங்க சொன்னீங்களே, நான் இதுதான் காட்டுறேன் அப்படின்னா அது புரிஞ்சுக்கணும் மற்றவங்களுக்கு. there is beyond that frame, அதுக்கு beyond, அது இன்னொரு வாழ்க்கை இருக்கு அவங்களுக்கு. அதுல it's not all about social media. இப்போ பார்த்தீங்கன்னா சிலரோட கான்டென்ட்ஸ் ஒரு கான்டென்ட்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க, அது வந்து ஒரு தவறான வழியில் வந்து அது வைரல் ஆகிறது. அதனால வந்து அவங்க கடுமையாக வந்து பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா இப்போல்லாம் வந்து ஒரு ஸ்மால் இம்பேக்ட் இட்ஸ் அ பிக் இம்பேக்ட், ரைட்? பீப்புள் டேக் இட் ஸ்மால் வேர்ட் சீரியஸ், வெரி சீரியஸ். பிக் வேர்ட் ஐ டோன்ட் நோ வெதர் தே டேக் இட் இன்டு கன்சிடரேஷன் ஆர் நாட், பட் ஸ்மால் தே ரியலி டேக் இட் வெரி சீரியஸ். அதனால் வந்து சில பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 1 இல்லை 2 இல்லை, அது நம்பர்ஸ் it keep increasing. And சில பேர் வந்து லைக் டிப்ரெஷன் ஆளாறாங்க. அந்த மாதிரி தனிமையில் அவங்கள இது பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி ஆடியன்ஸுக்கு ஒரு வேல்வஸ் நீங்கள் வந்து அந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கு அனுஷா? பர்சனலி உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பாதிப்பு இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நீட் டு டேக் அ பாஸ், டேக் அ பிரேக். ஓகே, டெஃபினெட்லி உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கணும். Your family, your friends, it depends. You have to have somebody. You cannot be alone. When you're alone, நீங்க ரொம்ப யோசிச்சு you will be thinking all the negative things, and அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபைனல் புஷ்ல வந்து ஒரு கார்னர்ல வந்து போய் விடும். And that's when you think all the unwanted things. Yeah, so I think personally we cannot control our content, whether it's going to be viral or not. Yes. But if you're going to be in front of the camera, you have to be ready for anything. You have to be ready. Whether it's going to be good, it's going to be bad, you have to be ready. And you have to have a good support system if you feel like you need help. You cannot seclude yourself. Okay, actually talking about this viral thing, எனக்கே வந்து நடந்திருக்கு. Okay. So long time back lah, one of the beginning times நான் வந்து when I started doing content, especially introducing this health and beauty, this is one person who actually took my video and stitched it into his video. And not only stitched it, but actually அவர் வந்து என்ன செஞ்சாருன்னா, ரொம்ப like he actually shamed me, he actually shamed me, and he actually said that இந்த மாதிரிலாம் ஒரு பொழப்பா, அந்த மாதிரி ஒரு இது, right? So and then he also said that இந்த மாதிரி நீங்க வந்து okay, women you should not follow this. இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிட்டா உங்களோட ஆர்கன்ஸ்லாம் the usual உங்களோட ஆர்கன்ஸ்லாம் வந்து வீணாயிரும். You shouldn't be using this kind of products. And then I don't know how this women can be actually selling all these kind of things and using this
to actually earn an income. Right. So I think that it's actually like affected me. So I did a police report. I don't know, before I did a police report, because it actually escalated to other things after that. So when I saw that video, அதில் comment வந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க you need to remove that video, why you, if you உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பிடிக்கலையா அப்புறம் அந்த ப்ராடக்ட் வந்து டார்கெட் பண்ணுங்க, ஏன் அந்த பொண்ணு வந்து டார்கெட் பண்றீங்க, and then சில பேர் வந்து of course அவருக்கு வந்து சாதமாகி அவங்களுக்கு வந்து they are actually encouraging him to continue to doing that. Right. Yeah, so actually what happened, after that thing got viral, it went into a darker side, Okay. as in I don't know, somehow my phone number got leaked and my number got into some sexual group chats in Telegram, right, with my pictures on it. Okay. And people were non-stop calling me and sending me all those nude pictures and unwanted calls. It's like my phone never stops ringing. Right. Group call, all the sexual pictures. They keep on calling and they keep sending on video pictures. calls, and Right. and it was so traumatizing. At one point, I was actually crying. Okay. So I was crying. I didn't know what to do. I was like lost lah. All right, I was like one of those persons. I say, yeah. Don't know what to do after I don't that. know what to do. I was actually pushed to a corner as Yeah. well. Right. And thank God my husband actually really helped me. Yeah. I was telling this to him. This is Right. what I told him what's happening. Yeah, it's and good everything. that you like you said, or Yeah. a support system. Amma. You went to him. Yeah. Yeah, so I told him this is what's happening, and then he looked at me and he asked me only one question: do you like doing what you do? I still remember his question. I said, of course I love what I'm doing. Yeah. Then he said, then you shouldn't stop just because someone is doing Someone that. is saying like you that. shouldn't stop. Okay, he said, never mind, we'll go and do a police report. So we went and did a police report, but at that point of time, it wasn't very serious, our cyber The law matter is, crime. yes. So what the police told me was, you can do this report, but we can't take any action because you're not personally targeted. Right. You're not sexually Right. being touched or something, It's all online. So Online, yes, we can't do much, So it just went off like that. So he told me, why not you just off your phone and give it a rest, So that's what I did. He didn't ask me to change my number, and I didn't want to change my number because I've got customers from all over. Yeah. Even from UK and all that. So I didn't want to change my number and all. So I just off the phone. I just gave it like 3-4 days, and then it slowly started reducing, and I was back up. So definitely, I think social media, it can break you, it can build you. Yes. So that's when I knew, I had the empathy and resilience to actually find out that social media, we have to stand tall and come back stronger. Come back strong. Yeah. Because people are dying to get viral. Yeah, people are dying to get viral, but they're dying to get viral. I didn't know that I was going to get viral in that way. Yeah. And I also say, I believe that not everyone will get a good viral. Yeah, of course. For a good reason. Glad if digital platforms is make you viral and then help you to build something. People tend to say that when you get a product like yours, right? Like a product like yours, when you get the approval from KKM, right? So you guys getting that approval under the medication or food? So I think most of it is under food. Under food. Right? It's not medicated. Yeah. So because that is the reason is a lot of confusion. People easily can say, oh, this product is not, it can damage this. Because I think when you talk about medication, they can go under the NPRA and check. But not every product can be registered under NPRA. So public actually don't really understand how it works. There's no, KKM, it needs to be approved. You see, if like that means KKM has to approve like plenty of things. Right. And when we talk about beauty supplement, it actually falls under food grade because it's something that you're consuming. When you talk about whitening injection or like tablet form, then it has to go under, under NPRA or something because it's a medicine. That's the reason is like, in fact, my last podcast, I spoke to a doctor on, body weight, obesity and then body shaming. So that, people tend to think that, okay, your product works
wonders on everything. That means it's top to toe. It'll, reduce my weight, my skin, my everything. It is like that. So there's a lot of confusion and a lot of, I think, wannabe doctors. There's a lot of wannabe sports or wannabe. There's a lot of wannabe there. So they take this because உங்களால அவங்களுக்கு ரீச் இருக்கு. ஆமா, உங்களை பத்தி பேசுறது. ஏன்னா இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியால எவ்ரிபடி இஸ் ஹங்கர். ஆமா, யாரோட விஷயம் பத்தி நான் பேசினா நான் பெருசாக நம்மளோட இந்தியன் கொட்டி பாத்தீங்கன்னா யாராச்சும் வந்து தாக்கி பேசினாதான் அவங்களுக்கு வந்து ரீச் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒரிஜினல் கான்டென்ட் இல்லைன்னா உங்க கான்டென்ட் இஸ் அவங்க கான்டென்ட். ஸோ தே ஸ்டிச் பண்ணி அவங்க வந்து இது பண்றாங்க. அது வந்து ஒரு பிகஸ்ட் குழப்படியான ஒரு பெரிய விஷயம். there's another one is also now ஏஐ இருக்கிறதுனால எந்த நியூஸ் நல்ல நியூஸ், எந்த நியூஸ் ரியல் நியூஸ்னு தெரிய மாட்டுது. அப்படி இருக்கும் போது உங்களோட ப்ராடக்ட் ரைட் it can be a sabotage to you. Any news can sabotage these days, right? So அதை எப்படி நீங்க ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்க? Like I think you have to try to be as honest as you can to the public lah. I think that's the only way you can actually try to filter out this sabotage or even AI. I mean, it can happen to anyone. So I think you have to be open. எப்பயுமே 24/7 ஆமா, you have to be on guard as well. On guard, okay, social media இன்னைக்கு என்ன பத்தி so it's like எப்போ வேணாலும் யாராச்சும் வந்து நம்ம பற்றி பேச முடியும். ஏன்னா இன்னைக்கு பிளாட்ஃபார்ம் வந்து அப்படி like if I'm not happy, okay, I don't like Anusha today, and then you just go online and just target you. Yesterday I liked her, today I don't like her, so let me say something. அந்த மாதிரி they just pick up their phone and do what they feel, and the presence-ல என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அதை பேசுகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய என்ன இருக்குது. ஒரு கிளிக் தான். அனுஷா, உங்களை வந்து ஆரம்பத்தில் எனக்கு நீங்கள் யங்காக இருக்கிற காலத்துலேருந்து தெரியும் நம்ம சொன்னல, அப்போல்லாம் வந்து நீங்கள் தமிழ் பேச மாட்டீங்க. ஆமாம், யூ ஆர் சம்படி ஹூ ஸ்பீக் இங்கிலீஷ், ரைட்? ஸோ ஆனால் தற்சமயம் நான் இப்போ உங்களை வீடியோலாம் பார்க்கும்போது நல்லா தமிழ் பேசுகிறீங்க, கொஞ்சம் தமிழில் பேசுகிறீங்க, ரொம்பவும் நல்லா இருக்குது. ஐ மீன் இட்ஸ் ஐ surprisingly must say thank you to the social media because that made you to speak in Tamil. Like I said, social media, I mean, we follow the trend, right? So I evolved because a lot of my customers started telling like தமிழ்ல பேசுங்க. So my team started telling, அக்கா நீங்க தமிழ்ல தான் பேசணும். Right. And I actually grew up in a background where we hardly speak any Tamil, to be honest. Mom and dad speak English at home. No, actually mom speaks in Tamil and dad speaks in English. Okay, right. But somehow we always answer back in English, and she will just carry on. So even my brother, his Tamil is also very bad. Okay, I hope he doesn't watch this podcast. But we actually grew up in a very English-speaking background, I would say. So college times, and I have very few Indian friends. So I never, my surroundings, my cousins, everybody speak in English only. Okay. And friends were mostly non-Indians. All right. So I think when I started doing this business, the community I was giving back to were all from the Indian community. Right. So obviously for me to be closer to them, for me to be more engaging to them, I have to change myself as well and evolve. So I started learning, I wouldn't say I started learning Tamil, but every video, it took a very long hour for for my staff to actually complete it because they have to give me like, I will translate like what I want to say in English and they will translate it back to Tamil. And they will like fine tune my Tamil and yet அது வந்து கொஞ்சம் ஃபன்னியா தான் இருக்கும். பட் அது வந்து ஒரு மாதிரி என்னோட ஸ்டைல ஆமா. அது வந்து எப்படின்னா மோஸ்ட்லி செலிபிரிட்டிஸ் நீங்க பாத்தீங்கன்னா they are not either they might be from Andhra or so அவங்க தமிழ் பேசும்போது அது ஒரு கொஞ்சம் தமிழ் மாதிரி இருக்கும். some will say okay அது வந்து நடிப்புக்குரிய தமிழ் மாதிரி. சில பேர் சொல்லுவாங்க அது வந்து நடிக்கிற மாதிரி இருக்குது, ஆனா அப்படிதான் வருது தமிழ். சோ எனக்கு வந்து நான் சொல்லிடுவேன் இதான் என்னோட தமிழ், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க பாருங்க. பிகாஸ் அது என்ன ஒருவேளை இவங்களுக்கு தமிழ் பேச தெரியும், ஆனா வந்து அவங்க தமிழ் பேச மாட்டாங்க, இங்கிலீஷ் கலந்து ப்ரொனவுன்சியேஷன் வந்து இங்கிலீஷ்ல பேசுற மாதிரி இருக்கும். பட் whatever said and done, நீங்க இப்ப தமிழ்ல பேசி வீடியோ போடுறது வந்து இட்ஸ் ரியலி நைஸ். அதை கண்டினியூ பண்ணுங்க, நிறுத்திடாதீங்க. as the person who took the opportunity and being successful, ஏன்னா அப்கோர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்னு சொன்னாலே எல்லாருக்கும் வந்து வேரியஸ், ரைட்? உங்கள் சக்ஸஸ் டிபெண்ட்ஸ், ரைட்? ஸோ உங்கள் சக்ஸஸை நீங்கள் எப்படி இந்த
உங்களோட I think you are one of the person who is like who introduced a lot of gift system. You're one of them as far as I know. Now there are many of them, but you are one of them who's started giving a lot of gift to your affiliates and all those things. Big money I'm talking about, not small money, not small money. big money. In that way that you have given back the community and then you have created that power. Thanks to you. Okay. ஸோ உங்களை மாதிரி பெண்கள் ஓகே உங்களை பார்த்துட்டு நான் வந்து இவங்க மாதிரி வளரணும், இவங்க மாதிரி சக்ஸஸ்ஃபுல் ஆகணும், இவங்க மாதிரி ஒரு ஆண்டர்ப்ரனர்ஸ் ஆகணும்னு நினைக்கிற பெண்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும்? கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணாதீங்க. இட்ஸ் நோ ரைட் டைம். உங்களுக்கு வந்து நான் ஏதாச்சும் செய்ய போகிறேன்னு நினச்சிங்கன்னா straight away do it. Sometimes what we women do is that we think so much and we just stay there, stay put. இல்லாட்டி நம்மளுக்கு வந்து சரௌண்டிங்கில் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் இல்லைன்னா அவங்க லைக் நான் செய்யலாமா, அவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க no wait first this that. I mean you are always waiting for validation. So stop waiting for validation and start straight away. There is no good time. There's no the good time is today. I mean it only will evolve and progress when you start. Yes. This is what I always tell a lot of women who come to me and say, Akka, I also want to be like this, I also want to do like. We do give the platform, like for everyone who wants to earn an income, they can always come to Anasa, like you said, affiliate is there. We even have a lot of Malays actually doing our brand now as an affiliate. It's so simple now. You just get the product and we even give out free samples. Okay, right. Yeah, we give out free samples. So you just get the product and you start putting the video. You can start earning right from your home. It's basically it's hard work. It's hard work. Consistency, hard work, consistency, discipline. You need to do it every day. Passion. Because you're new, you need to do it every day. You can't expect like I'm just going to do like 1 week once. Then that's another thing. So if you're keen to do a business, you need to start right away and be consistent. A lot of us, we go mood swing. Or we got a bad day, then we stop. So one thing I always tell my downliner, weekend. Sis, I cannot do on weekend. So I always ask them, don't you want money on weekend? Then they will look at me. So this is what I tell myself. As well. Right. There's no pause. Business is 24 hours. Yes. That's a thing, நம்ம தூங்கும் போதே எப்படி சம்பாதிக்கிறோம்னா social media one of the thing that is can allow us to have it. So in your legacy, Anashine and Anasa idile, what is your future plan? So for Anasa, we are evolving. Not only a beauty brand, we'll be evolving into lifestyle, into fashion, and still keeping the main message where we want women to look good. Not only from the skin, but also from her style, from the way she presents herself. I think all that actually builds their confidence. So that's what we look at. I mean, that's what we're going to be evolving into as well. And I think for every woman out there, if you want to do something, don't be scared, don't be afraid. Start right now and chase your dreams, because nobody's going to chase it for you. That's the good thing, no one's gonna in this world now is it's you. You against you, and what you want, it's again what you don't want or what you want. And I think with having a consistency, passion, and a discipline, anyone can achieve truthfully. So thank you very much. It was a very bowlful talk. நல்லா இருந்துச்சு, நல்லா பேசுனீங்க. அதுலேயும் வந்து அனுஷா வந்து தமிழ் பேசி ரொம்ப நான் பார்த்ததில்லை. இப்போலாம் நிறைய தமிழ் பேசுகிறீங்க. இட்ஸ் வெரி குட், என்கரேஜிங். பிகாஸ் ஏன்னா சில பேர் சொல்லுவாங்களா, தமிழ் பேச மாட்டாங்களா அப்படின்னுட்டு, அவங்க தமிழ் பேச மாட்டாங்களா அப்படின்னுட்டு. பட் யூ கேம் அவுட் ஃப்ரம் தட் தட் அந்த ஷெல் இருந்து வெளியே வந்திருக்கீங்க, நட்ஷல்ல இருந்து வெளியில் வந்து. இட்ஸ் வெரி நைஸ் டு see you. இப்போ நான் ஓரளவுக்கு நீங்கள் எல்லாம் நடிகைலாம் சொல்லுவாங்களே, இப்போ நான் தமிழ் பேசுகிறேன். அது மாதிரி கொஞ்சம் தமிழில் நீங்கள் அழகாக பேசி உங்களோட உங்கள் பிராண்ட் வந்து இன்னும் நல்ல வளர்ச்சி அடைஞ்சி நிறைய பேருக்கு வந்து ஒரு மைல்ஸ்டோனாக இருக்கணும். உங்களுக்கு எப்படி இருக்கிற மாதிரியோ அதே மாதிரி மற்றவங்களுக்கும் இருக்கணுன்ற ஒரு சந்தோஷமான மனநிலையில் உங்களை வாழ்த்துறேன். விஷ் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் மாயா. அனுஷா எப்படி அந்த லைக்ஸ் எல்லாம் லக்காக மாற்றினாங்களோ அதே மாதிரி தாங்க இந்த சோஷியல் மீடியா நிறைய பேருக்கு பாதகமாக இருந்தாலும் ஒரு சில பேருக்கு சாதகமாக
மூலமாக தான் அமையுது. இப்போ காலகட்டத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ஸ்மார்ட்டான முறையில் வந்து இருக்குது. அது நம்ம எப்படி ஒரு ஸ்மார்ட்டான ஒரு வழியில் அதை கொண்டுட்டு போனோமா அது நமக்கு கண்டிப்பாக சக்ஸஸை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு அடுத்த பாட்காஸ்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். இட்ஸ் பை ஃப்ரம் அரங்கந்தீனா.